அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸில் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அந்த ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 50 5 மார்க் தான். அந்த 50 5 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய 5 மார்க் செஷனில் நீங்கள் 25க்கு 25 வாங்குறது உறுதி. அந்த 50 கொஷின் என்னென்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். எதெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் அதிக வாட்டி கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நான் போன வருஷம் +2 முடித்த ஸ்டூடெண்ட். நான் வந்து எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எந்த அளவு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு. வாங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் அலாங் ஆக்சியல் லைன் அலாங் ஈக்குவட்டோரியல் லைன். ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பான். ரெண்டுமே உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. பிகாஸ் கேட்டால் ஆன்சர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ஒன்று ஆக்சியல் லைன் கேட்கலாம், இல்லை ஈக்குவட்டோரியல் லைன் கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே நல்ல டெரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த கொஸ்டினும் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல டெரிவேஷன்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே கிளியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாம் இருக்குது. ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4மே நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர். இந்த டெரிவேஷன் வித் டயக்ராம் நம்ம வந்து நீங்கள் வந்து எழுதணும். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். இந்த வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இது வரைக்கும் அதிக வாட்டி கேட்ட ஒரு கொஷின் இந்த லெசனில். ஸோ இந்த கொஷின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அந்த டயக்ராம்ஸோட அந்த 2 பிரின்சிபல் நேமு அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் இந்த 3மே நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல 5 மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சாப்டர் 1 பொறுத்த மட்டும் இந்த 5 கொஷின் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு வாட்டி டெரிவேஷன்ஸ் டயக்ராம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் இதெல்லாம் வரப்போகிற கொஷின் தான். நீங்கள் அப்போ தான் நல்லா மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 2 இருக்குது. சாப்டர் 2ல் 4 கொஷின் தான். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா எப்படி வெறுமனே ரெசிஸ்டார் இன் சீரியஸ்னு கேட்பாங்க, இல்லைனா ரெசிஸ்டார் இன் பேரலல்னு கேட்பாங்க. பட் இன்கேஸ் அவங்க 5 மார்க்ஸில் இதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்பாங்க. நீங்கள் டயக்ராம் கரெக்டாக எழுதணும் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் எழுதணும். R effective is equal to R1 plus R2. அப்படி பேரலல் இருந்தால் 1/R equivalent equal to 1/R1 plus 1/R2. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நல்லாவே வரும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். இது வந்து உங்களுக்கு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னு உங்களுக்கு கொஷின் கேட்கலாம், இல்லை வாட் இஸ் த பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் கேட்கலாம், இல்லை டிரைவ் P/Q is equal to R/S அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின். இல்லை வீட் ஸ்டோன் நெட்வொர்க்குன்னு கூட கேட்கலாம். பட் இந்த வீட் ஸ்டோன் இல்லை P/Q/R/S இந்த எது வந்தாலும் நீங்கள் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்க்கான ஆன்சர் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ டயக்ராம் வந்து முக்கியமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ்க்கு மார்க் இருக்குது அண்ட் அதில் வர டெரிவேஷன்ஸ் கிர்ச்சாஃப் ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டோடு எழுதுங்க, நல்ல மார்க் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ். நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, இது ப்ராக்டிக்கலில் இருக்குதே நமக்கு இங்கே வருமானு. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக கேட்டே தருவாங்க. ஸோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். சாப்டர் 2 பொறுத்த மட்டும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட், சாப்டர் 3ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டயா பேரா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட கம்பேரிஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க டேபிளர் காலம் போட்டு. அண்ட் இந்த 3 கொஷின் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். இது வந்து அதிக வாட்டி கேட்ட கொஷின் வித் டயக்ராமோட கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த கொஷின். இதுக்கு அடுத்தே கொடுத்துருப்பாங்க லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கு அடுத்தே. ஸோ இந்த 2 கொஷினும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட், இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு பார்ட் தான் கேட்பாங்க. will you convert galvanometer into voltmeter? அதே மாதிரி will you convert galvanometer into ammeter வித் டயக்ராமோட நீட்டாக நீங்கள் வரீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் கேல்வானோமீட்டர். இது பார்த்துக்கோங்க. பட் கம்பேரிங் டு இந்த 3 கொஸ்டின்
இந்த டயா பேரா ஃபெரோவும் இந்த மூவிங் காயில் கால்வனோமீட்டரும் லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கம்மி, பட் இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த 3 கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோதான் வந்து சாப்டர் 3. இந்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதோட ஃபைலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. சாப்டர் 4ல் நிறைய கொஷின் இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அது ஒரு பெரிய லெசன். ஸோ நம்ம இத்தனை கொஷின் நம்ம படித்தே ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்டு. இது வந்து டெரிவேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து போட்டு டயக்ராமோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கொஷின் வந்து எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் போன வருஷம் கேட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, டயக்ராம் வந்து தேவையில்லைன்ட்டாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக தியரி எழுத வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தியரி நல்லா படிச்சுட்டு போங்க. தியரியை வந்து கதையில் எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தியரிக்கு மார்க் இருக்குது. ஸோ தியரி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அந்த டயக்ராமோட போடுங்க. டயக்ராமில் அந்த வைண்டிங்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், அடுத்து அந்த டெரிவேஷன்ஸ் கரெக்டாக முடிங்க. அதே மாதிரி வேரியஸ் லாஸஸ், எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டீரிசிஸ் லாஸ், இந்த மாதிரி லாஸஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் அ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். நீங்கள் டயக்ராம் வந்து கிளியராக போட்டுக்கோங்க. வெறும் இண்டக்டார் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் ஃபேஸார் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ப்ளஸ் அந்த டெரிவேஷன் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இந்த கொஷின் பப்ளிக்கில் கேட்ட கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி கெப்பாசிட்டிவும் நமக்கு வந்து கேட்கலாம். எப்படி இண்டக்டார் இருக்குது அதே மாதிரி கெப்பாசிட்டர், ஒன்லி கெப்பாசிட்டார் தான் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி லீட்ஸ் பை π/2 லேக்ஸ் பை π/2 அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 19th 20 ரெண்டுமே கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டீச்சர்ஸே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கொஷின் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி டெரிவேஷன்ஸ் எழுதிக்கோங்க, டயக்ராம்ஸ் வரைஞ்சிக்கோங்க, ஃபேஸார் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இவ்வளோதான் வந்து சாப்டர் 4. நான் இதில் நீங்கள் என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னா, இந்த 16லேருந்து 21 வரைக்கும் 15 கூட இதை படிச்சுட்டு நீங்கள் படிங்க. பட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 ஒரு சின்ன லெசன். நமக்கே தெரியும், இந்த கொஸ்டின் வந்து எனக்கு பப்ளிக்கில் போன வருஷம் கேட்டாங்க. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு மார்க், ப்ளஸ் அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க். நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. 5 வாட்டி 10 வாட்டி எழுதி பாருங்க. நான் மிஸ்டேக் பண்ண ஏரியா இது. ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் விட்டேன், எனக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நல்லா எழுதி பார்த்துட்டு போங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நீங்கள் வந்து ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கோங்க. ஈச் ப்ராப்பர்ட்டிக்கு 1/2 மார்க்னா கூட உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். கிளியராக படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். நமக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒன்று எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதை கண்டினியூஸ், பேண்ட் அப்சார்ப்ஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துட்டு போங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ சாப்டர் 5 ஒரு சின்ன லெசன் தான், 3 மார்க் தான். ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துட்டு போங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவ்வளோதான் வந்து வால்யூம் 1. இந்த 24 5 மார்க் தான் வால்யூம் 1ல். நீங்கள் ஜஸ்ட் இந்த 24 படித்தா போதும். நெக்ஸ்ட் வால்யூம் 2. வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா 6வது லெசனில் நமக்கு ஒரு 4 5 மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன். மிரர் ஈக்குவேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் பீசோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டைன் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நீங்கள் வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் டயக்ராமோட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை ப்ரிசம். இந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. ப்ரிசம் வரைஞ்சி நீங்கள் வந்து டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சாப்டர் 6 பொறுத்த மட்டும் இந்த 4 கொஷின் தான். கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. சாப்டர் 7ல் உங்களுக்கு 3 கொஷின் தான். 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். டயக்ராமோட வரைங்க, அவங்க கேட்குற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட், ஐஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
ஐஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷனையும் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ சாப்டர் 7 பொறுத்த மட்டும் இந்த 3 கொஷின் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8. சாப்டர் 8 வந்து நமக்கு வந்து பெரிய சாப்டர், உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு வந்து நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெத்தட் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன், எலக்ட்ரான் எப்படி வெளியே வரும், அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன 5 மார்க் தான், பட் ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். மேபி இது 3 மார்க்ஸில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு 3 மார்க்கில் தான் கேட்டாங்க போன வருஷம். ஸோ 5 மார்க்லையும் கேட்பாங்க, ஒரு 6 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக படிச்சுட்டு போங்க. பட் இந்த லெசனில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இது வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த இடத்துல நல்லா எழுதி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் வந்து ஒரு சின்ன கொஷின் தான், ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கொஷின் வந்து எனக்கு வந்து 5 மார்க்கில் கேட்டாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருந்தால் கோத்ரூ பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும். இதில் வந்து நீங்கள் டயக்ராமும் வரையணும், கிராஃபோ வரையணும், ஒரு டீட்டா வேல்யூ இருக்கும், அந்த டீட்டா வேல்யூவும் கரெக்டாக எழுதிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க், பிகாஸ் இதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ராய் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் லாம்டா ஈக்குவல் டு h/mv, அந்த ப்ரூஃப் இருக்கும், டெரிவேஷன், நீங்கள் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சாப்டர் 8 பொறுத்த மட்டும் இவ்வளோதான் 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டயக்ராம்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வரைஞ்சி பார்த்துட்டு போங்க. ஸோ நல்லா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 9, சாப்டர் 9ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லெசன் தான். ஸோ நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு 5 மார்க் இருக்குது. அதே மாதிரி மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த 2 5 மார்க்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டுமே சயின்டிஸ்ட் நேம் வச்சு வருது, ஸோ கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 டெரிவேஷன் இருக்குது. டிரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் த எலக்ட்ரான், அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் ஆஃப் த எலக்ட்ரான், இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து டெரிவேஷன்ஸ் வந்து கிளியராக எழுதுங்க. அவங்க கேட்குற ஸ்டெப்ஸ் வந்து இருக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க டெரிவேஷன். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இது 3 மார்க்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். மொத்தம் 4 ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பீஃபன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், எல்லாமே சின்ன சின்ன ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, இது வந்து அந்த டிகே ரேட் வந்து இருக்கும், நீங்கள் வந்து டெரிவேஷனும் எழுதணும், கிராஃபும் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். பிளாக் டயக்ராம் பார்த்துக்கோங்க, பிகாஸ் டயக்ராம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் டயக்ராம். ஓகே, இதுதான் வந்து சாப்டர் 9ஓட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இப்போ நம்ம சாப்டர் 10 இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சாப்டர் 10லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூ கொஷின் தான் ஆகுது. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் டயோடு வச்சு நீங்கள் நல்லா டயக்ராம் வரையணும், அதே மாதிரி அதோட அவுட்புட் இதோ நீங்கள் வந்து வரையணும். அதே மாதிரி தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரும் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்கள் வந்து வரைகிற மாதிரி இருக்கும் டயக்ராம். அண்ட் இதுலேயும் அந்த அவுட்புட் கிராஃப் வந்து வரையணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் எமிட்டர் மோட். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து எப்படி எழுதணும்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் அந்த டயக்ராம் வரையணும், சர்க்கியூட் டயக்ராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் போட்டு ட்ரூத் டேபிள் வேல்யூ ரெண்டும் மேட்ச் ஆகுது, இன்ஸ் ப்ரூவ்டுன்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தியரம் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் தியரம் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் தான். இது வந்து உங்களுக்கு 5 மார்க். நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஒரு ஸ்விட்சை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நமக்கு வந்து கேட்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, இதுதான் வந்து 55 மார்க். சாப்டர் 11ல் நீங்கள் 5 மார்க் இல்லையா, நோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகே, இந்த 50 கொஷின் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த 50மே வந்து வெல் ரெப்யூட்டட் கொஷின், இதுலேருந்து கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. இது வந்து நியூ டெக்ஸ்ட் புக் எடிஷன் பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ். இதோட பிடிஎஃப் ஃபைலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்க்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷினோ இல்லை ரெடியூஸ்டு சிலபஸோ இல்லை சென்டம் ப்ரிப்பரேஷனோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து சென்டம் எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க.